ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சில்க் சாரீஸ்லாம் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல எப்பயும் நம்ம சில்க் சாரீ நம்ம யூஸ் பண்ணி முடித்து வந்த உடனே ஃபோல்ட் பண்ணி வைக்காதீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி 3 நாளாக ஃபோல்ட் பண்ணி அதிக சன்லைட் இல்லாமல் கொஞ்சம் நிழலாக பார்த்து உலர்த்தி வச்சுருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் டேரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண பர்ஃப்யூம் எல்லாம் அது சாரியோடய தங்கிடும். அது இல்லாமல் கொஞ்சம் காத்தோட்டமாக நீங்கள் உலர்த்தி வச்சிங்கன்னா அந்த வாசனையெல்லாம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை அப்படியே பெட்டுக்கடியில் நீங்கள் போட்டுட்டு உங்கள் காட்டுக்கும் பெட்டுக்கும் நடுவில் இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சுருக்கமெல்லாம் இல்லாமல் போயிடும். நீங்கள் அயன் கூட பண்ணலாம், ஆனால் அது அந்தளவுக்கு லைஃப் கொடுக்காது. ஸோ நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2 கார்னர்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஃபோல்டு. இப்போ நெக்ஸ்ட் ஃபோல்டு, இது செகண்ட் ஃபோல்ட். இப்போ இது தேர்ட் ஃபோல்டு. ஸோ இப்போ 3 ஃபோல்டு முடிஞ்சோடனே அந்த சாரீ நல்லா உதறி இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாரீ கொஞ்சம் அதிகம் சுருக்கத்தோடு தான் இருக்குது. இதை நம்ம பெட்டுக்கடியில் போட்டு எடுத்தோம்னா இன்னும் கொஞ்சமே நல்லா இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் நீட்டாக இருக்கும், அயன் பண்ண ஃபினிஷ் கிடைக்கும். இப்போ நான் டேரெக்டாகவே மடித்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த தேர்ட் ஃபோல்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி 2 கார்னர்ஸையும் சென்டருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இது ஃபிஃப்த் ஃபோல்டு. ஃபோர்த்து ஃபோல்டு 2 கார்னர் சென்டர்ஸ் கொண்டு வருது. அப்புறம் இது ஃபிஃப்த் ஃபோல்டு. இது நெக்ஸ்ட்டு. பொதுவாக இந்த ஃபோல்டு நீங்கள் சில்க் சாரீ கடையில் வாங்கையில் இந்த மாதிரி ஃபோல்டர் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டினரி சாரீ ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டாக இருக்கும் சாரீ. உங்கள் ப்ளவுஸையும் நீங்கள் இதுக்குள்ளாரையே நீங்கள் இப்படி வச்சு நீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு சாரீ உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஃபோல்ட், செகண்ட் ஃபோல்ட், தேர்ட் ஃபோல்டு முடிச்சதுக்கப்புறமா நீட்டாக இந்த மாதிரி உதறி நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் 2 பார்டர்ஸும் 2 கார்னர்ஸும் வருவாங்க. இது நெக்ஸ்ட்டு ஃபோல்டு. பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது உங்கள் பல்லு சாரியோட பல்லு வெளியில் வர மாதிரி வரும். இப்போ நான் இன்னொரு சாரீ காட்டுறேன். இது ரொம்ப நாளாக ஃபோல்ட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சங்காட்டி இந்த ஃபோல்டு இருக்கிற இடத்துலலாம் அதிகமாக என்ன சொல்கிறது, ரொம்ப மடிப்பு ஜாஸ்தியாக இருக்கிறனால கொஞ்சம் நாள் பட அந்த இடம் டேர் ஆக வாய்ப்பு இருக்குது ஒரிஜினல்லாம். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலான்னா, அப்பப்போ உங்கள் சாரியை நீங்கள் ரிவர்ஸ் சைடு மடிச்சு வைக்கணும். அதாவது இந்த ஃபோல்டு பெர்மனெண்ட் ஆகாமல் நீங்கள் அப்பப்போ மாற்றி மாற்றி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது பெர்மனெண்ட்டாக அந்த ஃபோல்டு விழாது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நம்ம நல்ல பக்கம் வெளியில் தெரிகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம அதை அப்படியே மாற்றி மடிக்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபோல்டு மாற்றி மடித்து காட்டுறேன். நீங்கள் பொதுவாகவே எல்லா சாரியுமே நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நீங்கள் எப்பயுமே ஃபோல்டுலேயே வைக்காதீங்க. அடிக்கடி இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபோல்டு பண்ணி வைங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு ஃபோல்டு ரிவர்ஸ் பண்ணிட்டேன். இப்போ செகண்ட் ஃபோல்டு. 3 ஃபோல்டு ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி இது ராங் சைடு, சாரியோட கம்ப்ளீட் ராங் சைடு. இது இப்போ பல்லுவும் உள்ளே போயிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம முன்னே சொன்ன மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஜென்ரலாகவே எல்லா சாரீஸுமே யூஸ் பண்ணுறதில்ல, அப்படியே வச்சிட்ருக்காமல் கபோர்டில் அப்பப்போ எடுத்து கொஞ்சம் சன்ஷேடில் போட்டு இந்த மாதிரி ரிவர்ஸ் ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சாரீ அந்த பழைய வாசனை இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எப்போ எடுத்தாலும். ஸோ இதை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது காட்டுறேன். ஜென்ரலாக நிறைய இந்த மாதிரி சாரீ பேக்ஸ் ஆன்லைனில் ஷாப்லலாம் கிடைக்கிது. நான் எப்போவும் இந்த மாதிரி கிளாத் பேக் தான் ப்ரிஃபர் பண்ணுறது.
இது வந்து நான் இப்போ இது காட்டுறது வந்து இப்போது கல்யாணங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, இந்த மாதிரி பேக்கெல்லாம் வந்து நம்ம வேறு எந்த பர்பஸ்க்கும் அதிகமாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இதை வந்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, இது காட்டனுங்கிறதுனால உங்களுக்கு நல்ல காத்தோட்டமாகவும் இருக்கும். அப்புறம் இதுக்கு பெருசாக வந்து கம்ப்ளீட்டாக கன்சீல் ஆகாது. ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறது இப்படி லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும். இதை ஈஸியாக வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணுற இந்த மெத்தடுக்கு வந்து இது காம்பேக்டாக வந்து இந்த பேக்கு வந்து செட் ஆகிக்குது. ஸோ ஒன்று மேலே ஒன்று வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பேக் இல்லாட்டி நீங்கள் இந்த மாதிரி நான் ஓவன் பேக்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி பேக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் காத்தோட்டமான பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா சில்க் சாரீஸ்க்கு கொஞ்சம் நல்லாவே வந்து லைஃப் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கஸ்டம் மேடாக உங்களுக்கு காட்டன் கிளாத் எடுத்து, ஏதாவது ஒரு காட்டன் கிளாத், காடா கிளாத் அந்த மாதிரி எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பேக் ஸ்டிச் பண்ணி அதில் வந்து நீங்கள் சில்க் சாரீ ஸ்டோர் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, இந்த பேக்குள்ளே வந்து ஏதாவது ஃப்ராக்ரன்ஸ் சாஷெட் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன கிளாத் எடுத்து, காட்டன் கிளாத் எடுத்து இந்த மாதிரி நாஃப்தரன் பால்ஸை டைரெக்டாக போடாதீங்க. அப்புறம் அது கலர் ஃபேட் ஆகிடும், சில்க் சாரியோட கலர். இந்த மாதிரி நீங்கள் கிளாத்தில் வச்சு டை பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த பேக்கில் வந்து போட்டு விட்டுருங்க. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் சாரீ வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது இல்லாட்டி நீங்கள் இந்த பிள்ளை வளர்த்தி வசம்பு இது கூட யூஸ் பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.